பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை இரக்கம் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரிஸ் சார்பில் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையானது காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்களே இயேசுப்பா. இந்த வார்த்தையில் நாங்கள் தியானிக்கும் போது அடிமை மறைத்து அப்பா நீர் வெளிப்படும்படியாக நம்முடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் இரக்கத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். நீர் மயப்படும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு விசை கூட உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நாகும் 2வது அதிகாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு என் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். அதுதான். ஒருவேளை இதுவரைக்கும் தேவனுடைய மகிமையை நம்ம ருசி பார்க்க முடியாமல் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் இந்த தலைப்பில் அடிப்படையில் இஸ்ரவேலுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார். மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் தன்னுடைய மகிமையினால் நிரப்பி தன்னுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாகு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் வசனம், இந்த நாகூம் அப்படின்னு நம்ம சொன்னாலே, இந்த நாகூம் என்றாலே கம்ஃபர்ட், தேற்றுகிறவன், ஆறுதல் அளிக்கிறவன், ஆறுதல் அப்படி என்று பெயர். இந்த நாகூம் என்றாலே பாருங்க, ஆனால் இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா இவர் ஆறுதல் என்று பெயருக்கு பெயர் பெற்றவராக இருக்கிறார். இவருடைய நாகூம் என்பதனுடைய அர்த்தமே ஆறுதல். ஆனால் இந்த வேத வசனங்களை படித்து பார்க்கும்போது இந்த நாகூமில் உள்ள மொத்தம் 3 அதிகாரங்கள், இந்த 3 அதிகாரங்களை பார்க்கும்போது அப்படி தெரியவில்லையே, பயமா இருக்கு இது படிக்கும்போது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்க முக்கியமான வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம மகிமை இழந்த போது, நம்முடைய மகிமை இழந்து நிற்கின்ற வேளையிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர்த்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒருவேளை தேவனுடைய மகிமை இழந்து விட்டோமா, எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவனுடைய மகிமை இழந்து விட்டோம்னு சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு துயரத்தோடு இப்ப இந்த டிவி பக்கத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நாகும் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவளுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். கலங்காதிருங்கள், பயப்படாதுங்க. கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு அவருடைய மகிமையினால் நிரப்பி, ஒருவேளை தேவ மகிமை இழந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையினால் நிரப்பி உங்கள் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தந்து ஏசப்பாவுடைய மகிமையினால் அவர் உங்களை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்துல படிக்கும்போது வேத வசனத்துல என்ன இருக்குன்னா 4 காரியங்களை அவர் தெளிவாக நம்மோடு பேசுகிறார். அதாவது நாகும் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். யாருக்கு முன்பாக? நம்முடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பல நேரங்கள்ல பல விதங்கள்ல அவன் முகத்துக்கு முன்பாகத்தான் வருகிறான். முகத்துக்கு முன்பாக வருகிறான். நம்ம முகத்துக்கு முன்பாக ஒரு அடிபட்டாலோ, நம்முடைய முகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ, இல்லை நம்ம முகத்துக்கு முன்பாக யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலோ நம்மால் அதை ஜீரணிக்க முடியாது, நம்மால் அதை தாங்க முடியாது. ஆனா பாருங்க, மறைமுகமாக இருந்து கொண்டு தாக்குகிற ஒருவன் அவன்தான் சத்துரு, பிசாசானவன். எப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்யலான்னு சொல்லி அவன் காத்து கொண்டே இருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அரணை காத்துக்கொள். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்துடைய கை நின்று நம்மை விடுவிப்பதற்கு அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, உன் அரணை காத்துக்கொள். அரண் அப்படின்னு சொல்லும் போது
கோட்டை அப்படின்னு சொல்லலாம், பாதுகாக்கிறது இல்லையா? இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஏன்னா சிறைச்சாலை தலைவன் கண்களில பாருங்க, நம்ம பவுலும் சீலாவும் பாடிக்கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு தயை கிடைத்த விதத்தை பார்த்தீங்களா? முதலாவது அவங்கள உள்காவல்ல தொழுமரத்துல மாட்டி வைத்திருந்தாங்க. ஆனா 2 பேரும் தேவனை பாடி துதித்த போது அங்க என்ன ஆயிட்டு, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு, சிறைச்சாலைக்காரன் நினைச்சான் அவ்வளவுதான், எல்லா காவலாளிகள் அங்க இருக்கின்ற எல்லாருமே ஓடி இருப்பாங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. இப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து தன்னையே கொலை செய்ய பார்க்குறான். அப்பதான் பவுல் சொன்னா, நீ உனக்கு எதுவும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போதான் உடனே கேட்குறாரு, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அவர் சொல்றாரு, உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, கர்த்தராகிய இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசப்பாவோட பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு இந்த சத்துரு தூண்டும் போது, அவன் சத்துரு முகத்துக்கு முன்பாக வருகிறான்னு சொல்லி இந்த வேத பகுதியில் நம்ம படிக்கிறோம். அவன் அந்த தவறுகளை செய்ய தூண்டும் போது நம்மிடத்தில் இருக்கிற ரட்சிப்பு நம்மை விட்டு போய்விடுகிறது. நம்ம வீட்டுல கதவு சரியா இல்லைன்னா என்ன நடக்கும்? வெளியில ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒன்று வரும்போது நம்முடைய வீடு என்னாகும்? சுத்தமாக இருக்கிற வீடெல்லாம் சுத்தமாயிரும். திறந்தே வச்சுட்டு படுத்தா திருடர்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்வோம்? வீடு அழகா லாக் பண்ணிடுவோம். நம்முடைய காம்பவுண்டில் கூட கேட் எல்லாம் பூட்டிடுவோம், யாருமே நம்முடைய காம்பவுண்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நம்முடைய காம்பவுண்டும் திறந்து விட்டுட்டு நம்ம டோரையும் திறந்து விட்டு நம்ம படுத்தா எப்படி இருக்கும் ஒரு இரவுல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு எடுபட்டு போறது நிமித்தம் இந்த ரட்சிப்புல அவங்க விழுந்துடுறாங்க. ஏன்னா சத்துருவான ஒரு இச்சையை, ஒரு மனதுல ஒரு சிந்தையில தவறை சுட்டி காட்டி, இந்த நிசை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது அநேகர் விழுந்து போயிடுறாங்க. விழுந்து போறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு திரும்ப அதுல இருந்து எழுப்பி வரவே முடியல. கண்ணீர் விடுறாங்க, நான் எப்படி என்னை வெளியே வருவேன்? ஏன்னா அவன் பாவத்தின் கயிறுகளால் கட்டப்படுவான். அவனை மீட்க வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான் மீட்க முடியும். அப்போ கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்து தான், அவனுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவித்து தான் அந்த மகனையோ மகளையோ அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சத்துடைய கிரியைகள் நிமித்தம் அவங்க சத்துரு காரியத்துல விழுந்து போயிடுறாங்க, ரட்சிப்பை இழந்து போயிடுறாங்க. அப்படி ரட்சிப்பை இழந்து போகும்போது சத்துருக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியோ அந்த குடும்பத்தை நான் கையில் எடுத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுவான். இந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே அந்த பாவத்திலே விழுந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா சத்துருவானவன் பாருங்க, சிதறடிக்கிறவன் தான் சத்துரு. அவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அப்படி நான் முதலாவது ஆண்டவர் சொல்ற அன்பு கட்டளை, உன் அரணை காத்துக்கொள். உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் காயப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா நீங்க உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் போகிறார், நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் போகிறாரு. போய் அவர் சொல்றாரு, என் உத்தமியே, என் புறாவே, கதவை திறன்னு சொல்லி தட்டுறாரு. உன்னத பாட்டில் நம்ம படிக்கிறோம், தட்டும்போது கதவு திறக்கல. ஆனா ஆண்டவர் போயிட்டார். இப்போ இவங்க போய் அவங்க என்ன சொன்னாங்க? திறக்க சொல்லும் போது, நான் இப்பதானே வந்து படுத்தேன், நான் எப்படி மறுபடியும் என்னுடைய கால்கள் எல்லாம் அழுக்கு ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இப்பதானே நான் வந்து படுத்தேன், இனி நான் எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் அழைக்கிறாரு. சில காரியங்கள் நிமித்தம், மகளே இப்ப நீ எழும்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த வீட்டுல போய் அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கா நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம தவறும் போது அடுத்த நாள் அவங்க சொல்லியிருப்பாங்க, நேற்று உங்களை நான் தேடினேன், கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் வரல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று சம்பவம் நடந்து விட்டதுன்னு சொல்லி அவங்க துக்கப்படும் போது தான் ஞாபகம் வரும், ஐயோ நம்ம கூப்பிட்டாங்களே, நம்ம போயிருக்க வேண்டியதாயிட்டே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இன்றைக்கு அநேகர் அப்புறம் துக்கப்படுறாங்க, அந்த நேரத்தை இழந்து விடுறாங்க, அநேகர் துக்கப்படுறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவா, ஆனால் அதை செய்கிறதே இல்லை. ஆனால் பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சத்துருவானுடைய கிரியைகள் நிமித்தம் இன்றைக்கு அநேகர் விழுந்து போயிடுறாங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, சத்துரு உனக்கு விரோதமா வந்து உனக்கு விரோதமா கிரியைகளை செய்து விடாதபடி நீ அரணை காத்துக்கொள். ஆனா அந்த மகள் என்ன செய்துட்டா? கதவு திறக்கல. ஆனா ஆண்டவனுடைய ரட்சகர் போய் அந்த கதவு துவாரத்தொழியா தன்னுடைய கையை நீட்டி அவர் கூடுறாரு. ஆனா இப்போ ஆண்டவர் போயிட்டாரு, இவங்க கதவு திறக்காததுனால. ஆனா இப்போ வந்து வெளியே பாக்குறாங்க அந்த ஆண்டோடைய வாசனை. ஏன்னா நம்முடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கு, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போயிறவர்களுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்கு கோட்டையாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைக்கு அரணாக இருக்கும். இந்த வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியம். ஆனா பாருங்க, அந்த மகள் இப்போ ஓடி அலைகிறாள். கர்த்தரை கண்டீர்களா? என் தேவனை கண்டீர்களா?
ஏன்னா அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. கண்டீர்களா கண்டீர்களான்னு அலைகிறாங்க. ஏன்னா அவர் சொல்றார், உன் இதே கதவை நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்துல பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை முறை தட்டினாலும் இதே கதவை திறந்து கொடுக்க முடியல. மகளே, இந்த தவறு செய்யாத. மகனே, இந்த நீ செய்து கொண்டிருக்க தப்பு. உன்னுடைய அரண் போய்கொண்டு இருக்கிறது. நீ பாதுகாப்பிலிருந்து நீ இழந்து போய் கொண்டு இருக்கிறாய் சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறாரு. வேதத்தை படிக்க சொல்லுவாரு, ஜெபிக்க சொல்லுவாரு, தேவ பிள்ளைகளோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள சொல்லுவாரு, அழைத்து கொள்ளுங்க போ சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அநேகர் அதை கவனிக்கிறது இல்லை. ஏன்னா அரனை காத்துக்கொள்ளல. ஆனா இப்போ அந்த அம்மா போய் தேடுறாங்க, காவலாளர்கள்ட்ட கேட்கறாங்க, என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா. ஆனா அவங்க தேடும்போது அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்களாம், நேசரை காட்டி கொடுக்கல. ஆனா அந்த அம்மாவுடைய போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். அவங்களை காயப்படுத்தி அவங்க போர்வையே எடுத்துட்டாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இப்ப அவங்க ரட்சிப்பே இழந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், ரட்சகர். அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆனா அப்படிப்பட்ட கெட்டு போன மாந்தருக்கும் உயிர் கொடுக்க வேண்டுமே. ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, மனுஷ ஜாதியாகிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில ஒவ்வொரு பேருக்கும் வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் தன்னையே அர்ப்பணித்தார். தன் இரத்தத்தையே சிந்தினார். தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்தார். அதனால நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதான் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நம்ம அரணை காத்து கொள்ள வேண்டும், அரணை காத்து கொள்ள வேண்டும். அந்த லேகியோன் என்ற பிசாசு பிடித்த அந்த மனிதன் என்ன பண்ணான், அவன் கல்லறைகளிலும் குகைகளிலும் உட்கார்ந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். என்ன ஆயிட்டு, ரட்சிப்பே இழந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது. ஏன்னா அவன் ஒரே ஒரு தடவை ஒரு மனிதன்றத்துல ஒரு சத்துரு கிரியை வரும்போது அந்த பாவத்துக்கு உடன்பட்டு அவங்க விழுந்துட்டாங்கன்னு வச்சுடுங்க, அவங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்டாங்க. மறுபடியும் அதே தவிர அவங்க செய்யும் போது அந்த பிசாசு போய் பல பேரை கொண்டு வந்திருக்கான். அவன் சொல்றான், நாங்கள் பல பேர் ஆகவே லேகியோன்னு சொல்றான். அப்போ அவங்கள ரட்சிப்பு ஆகிய அந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகும்போது அவர்கள் தான் அவங்க மட்டும் இல்லை, அநேக பாவங்களுக்கு அவங்க அடிபணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? இன்னைக்கு உங்களுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய அரண் எப்படி இருக்கிறது? உண்மையாவே நீங்க பாதுகாவலுக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசுதான் உங்கள் கோட்டையாக இருக்கிறாரா அப்படின்னா நல்லது. இல்ல ஒருவேளை ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டீங்களா? கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அரணாக இருக்க விரும்புகிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு வழியை காவல் பண்ணு. வழின்னு சொல்லும்போது ரெண்டு வழிதான், பொய் வழி, மெய் வழி. ஆனா இந்த பொய் வழி நரகத்து நேராக கூட்டு போயிடும், சத்துரு பாதையிலே கூட்டிட்டு போயிடும். ஆனா மெய் வழி அப்படி அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம அழைத்து சொல்லுவான்னு சொன்னார்ல. ஒருவன் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும், அது இடுக்கமா இருக்கும். அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் சிலர்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமா இருக்கிறது. ஆனா அந்த வாசல்ல போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்குது. நானே வாசல் சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் நமக்கு வழி என்று சொல்லி அவருடைய பாதையில் தான் நாம் நடக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? கர்த்தருடைய பாதையில தான் நான் நடந்துட்டு இருக்கேன்ப்பா. ஆமா ஆண்டவரே, இப்படி வார்த்தையில தியானிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், உங்க பாதையில் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சேலஞ்ச் பண்ண முடியுமா? ஆண்டவர் கிட்ட சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு கணம் யோசிச்சு பார்க்கலாமா? நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ஏன்னா நம்ம கர்த்தருடைய கண்கள் மனுப்புத்துடைய வழிகளை பார்க்குது. நம்ம எங்க போறோம் வாரம் எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எங்க படுக்க போட்டாலும் அவர் இருக்கிறார், எங்க போனாலும் அவர் அறிந்து கொள்வார் நம்மை. அவருக்கு தெரியாத மறைவானது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர், சிருஷ்டிகர், அவர் நம்மை உருவாக்கினவர். பிரியமான தேவ பிள்ளைகளை ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாமா? நம்ம வழியை காவல் பண்றோமா? ஏன்னா காவல் பண்ண சொல்றாரு. ஏன்னா ஒரு காவலாளிக்கு வேலை என்ன? அவனுடைய நாட்டை காக்கணும். சத்துரு, அந்த நாட்டுல யாராவது சத்துரு வந்தாலோ என்ன செய்யணும்? அவன் உடனே எக்காலம் ஊதணும். அப்ப இரவு பகல் அவன் விழித்துதான் இருக்கணும். இன்னைக்கு அவர் உங்களையும் என்னையும் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் வழியை காவல் பண்ணு. ஏன் காவல் பண்ண? நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை காவல் பண்றது மட்டும் இல்ல, நம்மை போல இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த வழியை காவல் பண்ண சொல்றாரு. அவர் சொல்றார், நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து தான் சொன்னாரு. அப்படி என்றா பிரியமான தேவ பிள்ளைகளை ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்கலாமா? அதாவது நாம் ஆயத்தப்படணும்னா வழியை காவல் பண்ண வேண்டும். அந்த காவலாளன் என்ன செய்வாரு? பகல் இரவென்று பார்க்காம விழித்தே இருப்பாரு. அப்பதான் ஆண்டவர் எரேமியா புலம்பல்ல சொல்வாரு, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதேன்னு சொல்லியிருப்பாரு. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே.
ராஜாமத்தில் கூப்பிடுன்னு சொல்லுவாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம எதை தெரிந்து கொண்டிருக்கோம், நம்ம போகிற வழி எதுன்னு சொல்லி ஒரு தடவை நம்ம சிந்தித்து பார்ப்பீங்களா? ஆண்டவரே, நான் உங்க வழியில தான் போகிறேனா, நான் விருப்பப்பட்டு சத்துரு காட்டுற வழியில போயிட்டேனா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாம். ஏன்னா சத்துரு உனக்கு முன்பாக, உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். வர்றதுனால முதலாவது அரணை காத்துக்கொள் சொன்னாரு, ரெண்டாவது சொன்னாரு வழியை காவல் பண்ணு, மூன்றாவது சொல்றாரு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறையை நம்ம ஒரு ட்ரெஸ் போடும்போது அது சரியா கீழே கலந்து விடாம இருக்க நம்ம இடுப்புல ஒரு கயிறு கட்டுறோம்ல, இந்த கயிறு சத்தியம் என்னும் உண்மையை அறையிலே கட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு. எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 18 வரை வாசிச்சு பாருங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுன்னு சொன்னாரு. ரட்சிப்பென்னும் வஸ்திரம், சத்தியம் என்னும் கச்சை வேணும். இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் நம்ம கர்த்தருக்காக எழுந்து யுத்தம் பண்ண முடியும். அவர் சொன்னாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆகவே அவைகளுக்கு எதிர்த்து நிற்க நீங்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அப்படின்னு ரட்சிப்பு என்னும் சால்வை வேணும், ஆயத்தம் என்னும் பாதரட்சி, அது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உரியது, அது தேவை. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நீதியின் ஆகிய மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா வெளியே போக முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு, உன் வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு. அடுத்து உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். இன்னைக்கு நம்ம உண்மையாகவே நம்முடைய அறையை கட்டி இருக்கிறோமா? சத்தியம் என்னும் உண்மை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. சத்திய வசனத்தை படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. சத்திய வார்த்தைகளை படிக்கும்போது தான் உண்மையை கற்றுக்கொள்வோம், உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலா இருந்தாரே. சத்தியம் என்னும் கச்சை, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அதில் டைட்டா லூஸா இருந்தா கீழே விழுந்துரும், சத்துரு பிடிச்சிருவான். நான் சத்துரு உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆவே சொல்றாரு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நம்ம எப்படி நம்ம அறையை கட்டி இருக்கிறோம்? உண்மை என்ற கச்சையை கட்டி இருக்கிறோமா? உண்மையுள்ளவளா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க கூட இதே சூழல்ல சத்துடைய கிரியை எங்களை வாட்டி வதைக்கிறதுன்னு சொல்றீங்களா? முதலாவது நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் அரணை காத்துக்கொள்ளுங்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடாதீர்கள். ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும், வழியை காவல் பண்ணுங்கள். மூன்றாவதாக பாருங்க, அந்த உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். சத்தியம் என்னும் உண்மை தேவை. இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, தீர்மானம் எடுப்பீங்களா? நான்காவது சொல்ற, உண்மை பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஏன்னா சத்துரு உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காத்துக்கொள். அது மட்டும் இல்ல, உன் அறையை கட்டியா கட்டிக்கொள். அதோடு நான்காவது சொல்றாரு, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சும்மா லைட்டா ஒரு பலன் போதாது. ஏன்னா சத்துரு உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆகவே நான்காவதா சொல்றாரு, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு சொல்லி கொடுக்கிறார் பாத்தீங்களா? பலன் அடைவதற்கு வழி காத்திருக்கணும், பாத்துல காத்திருக்க வேண்டும். ஏன்னா பேதுரு பேசினார் பாத்தீங்களா? பிரசங்கம், முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 2வது பிரசங்கத்துல 5000 பேர், 3வது பிரசங்கத்துல கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார். அப்ப எல்லாருக்கும் அந்த பலன்ல ஸ்திரப்பட்ட போது அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துரு உங்களையும் என்னையும் தொடாமல் இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இன்னொரு பலன் எப்படி வரும் தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு பலம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அப்ப பரிசுத்தாய் வரும்போது பலன் அடைவோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பலன் அடைவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் போது பலத்துக்கு மேல பலம் அடைந்து பலத்தின் மேல் பலம் அடைவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் பலன் எப்படி இருக்கிறது? ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? உண்மையாகவே பலன் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஏன்னா சரியான உணவு உட்கொள்ளாவிட்டால் சரீரம் பலவீனமாகிவிடும். 3 நேரம் உணவு உட்கொள்ளவில்லை என்றால் சரீரம் பலவீனமாயிரும் இல்லையா? அதே போல தானே ஆவிக்குரிய உணவு
சங்கீதம் 55:17 தாவீது ராஜா அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானம் பண்ணி முறையிட்டேன்னு சொன்னாரே. அப்போ அந்த அந்தி சந்தி மத்தியான வேளையில அவர் வேதத்தை தியானித்து ஜெபித்தார். அவருடைய பலன் அவ்வளவா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவர் துதித்தார், தேவனை ஆராதித்தார். அவர் சொன்னார், ஒரு சிங்கம் வந்தது, நான் கிழித்து போட்டேன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சத்ருவான் எனக்கு விரோதமா வந்தான், ஆனா சத்ருவுக்கு என்னை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய பலன் என் கூட இருந்துச்சு. அவருடைய பலன் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன். ஆகவே நான் பலன் மேல் பலனடைய தேவன் எனக்கு உதவியாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து புது பலன் அடைவார்கள். அப்ப காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் கிடைக்கும். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது பரிசுத்தாவின் பலன் கிடைக்கும். நாம் அது மட்டும் இல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு பலன் கிடைக்கும். இந்த பலன் நமக்கு தேவை. இந்த பலன் இல்லைன்னா சத்துருவானவன் முகத்துக்கு முன்பாக வருகிறவன் நமக்கு விரோதமா செயல்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழப்பதற்கு அவன் நமக்கு உதவி செய்வான். வேண்டாம், அந்த சத்துருடைய கிரியை நமக்கு வேண்டாம், அந்த சத்துருடைய உதவி நமக்கு வேண்டாம். அவன் உதவி செய்யறது போல ஆக்ட் பண்ணி அநேக குடும்பங்களை கவிழ்த்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்றாரு, சத்ரு உனக்கு முன்பாக வரும்போது நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதைத்தான் நாகூம் 2:2 சொல்லி இருக்கிறார். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவளுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டால், ஒருவேளை நல்ல திராட்சை கொடி வளர்ந்து பழம் அப்படியே நமக்கு வந்திருக்கும். ஆனா சத்ரு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க, எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டாங்க, எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உங்களுடைய திராட்சை கொடிகளை சத்ரு அவன் வறுமையாக்குற வெறுமையாக்கி கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். அவன் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? யாக்கோபு ஒரு எத்தனாக இருந்தார்ல, ஆனா அதே எத்தன் தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவங்க அம்மா சொன்னாங்க, அவர் தன்னுடைய தேசத்துக்கு அவன் மகனை அனுப்பி வைத்தாங்க. ஒவ்வொரு வழியில் அவர் எத்தனை பாடுகள், ஆண்டரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவரோடு பேசுகிறார். ஏன்னா அவருடைய அண்ணன் இவரை கொலை செய்ய வகை தேடினால அம்மா அவரை அனுப்பி விட்டாங்க. ஆனா அந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள். பரதேசி போல அவர் அலைந்து கொண்டே இருந்தார். ஆனா பரதேசி அலைந்த நாட்களிலும் அவருக்கு எவ்வளவு கேடு வந்தது. திருமணத்திற்கென்று அந்த ஒரு பெண்ணை ரெடி பண்ணியாச்சு, தன்னுடைய முறை பெண், தன்னுடைய மாமனார் பெண். ஆனா பாத்தீங்கன்னா அது அங்கே ஒரு கேடு நடக்கிறது. ஏன்னா இவர் கேட்ட திருமணம் அங்க நடக்கல, அதனால அவர் ஏமாற்றப்படுகிறார். இப்படி எல்லாம் வாழ்க்கையிலே யாக்கோபுக்கு ஏமாற்றம். ஆனா எல்லா ஏமாற்றத்திலும் ஆண்டுடைய கரம் கூட இருந்தது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா யோசேப்பை அந்த எகிப்துக்கு விற்று போட்டார்கள். விற்று போட்டதுனால எகிப்துல அவர் இருந்த வீட்டுல ஆசீர்வாதம் வந்தது. அந்த ராஜா கண்களுக்கு முன்பாக ஒரு தயவு கிடைத்தது. பாருங்க, அந்த யோசேப்புக்கு அங்க ஒரு பெரிய மகிமை வந்ததுனால அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அதே தேசத்து செழிப்புக்கு காரணம் அந்த யோசேப்பு தான். அந்த யோசேப்பு தான் யாக்கோபுடைய குடும்பத்தில் உள்ள 70 பேர், தன்னுடைய குடும்பம் ஃபுல்லா சேர்த்து 70 பேரை போஷித்தார் எகிப்தில் வைத்து. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். யாக்கோபுடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய சந்ததி 12 கோத்திரத்தார் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறவர்களாக தேவன் அமர்த்தினார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! தன்னுடைய யோசேப்பு மகனுக்குள்ள 2 பிள்ளைகளுக்கும் அவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். மனாசே, எப்ராயிம் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அவர்கள் 2 பிள்ளைகளுக்கும் அந்த கோத்திரத்துல ஒரு இடத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய கிருபை! பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். யாக்கோவுக்கு அத்தனை மகிமையை திரும்பி வர பண்ணினார் தன்னுடைய மகன் மூலம். அது மட்டுமா, யோசேப்பு சந்ததியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒருவேளை இந்த நாள்ல நீங்க துக்கத்தோடு, தீரத்தோடு, கவலையோடு, என்னுடைய நாட்களை இந்த நாளிலாகிலும் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? இந்த நாளிலும் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா? நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, அப்பா என்ன மன்னிக்க மாட்டீங்களா? எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்படாதேன்னு சொல்றாரு. நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லி சொன்னாரு. யோவான் 14:1 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, அழகா சொல்றாரு, வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவளுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவது போல
இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆனா நம்ம இஸ்ரவேலா இருக்கிறோமா? இஸ்ரவேலாக இருக்கிறோமா? மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கிறோமா? கர்த்தர் சொன்ன அந்த 4 காரியத்தையும் கடைபிடிக்கிறோமா? உன் அரணை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த 4 காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு கேட்பீங்களா? ஒருவேளை நீங்க துக்கத்தோடு துயரத்தோடு, இயேசுவே இந்த நாளிலாகிலும் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் இந்த வேளையில கண்ணீரோடு இருக்கலாம். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்க ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்பா, இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நான் எல்லாமே இழந்து ஒரு எம்டியா இருக்கேன்ப்பா, வெறுமையா இருக்கிறேன்ப்பா, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களை சொல்றாரு, உங்கள் முகத்துக்கு முன்பதாக சத்துரு வருகிறான், ஆனா அவன் உங்களை தாக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்கள் அரணை காத்து கொள்ளுங்கள், உங்கள் வழியை காவல் பண்ணுங்கள், சத்தியம் என்னும் கச்சையில் அறையில் கட்டி கொள்ளுங்கள், அதோடு கூட உன் பலனை மிகவும் சிறப்படுத்துங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுடைய செய்தியை கேட்டாங்க. ஆண்டவரை அப்பா உம்மை துதிக்கிறோம். நீர் யாக்கோபுடைய மகிமையை திரும்பி வர பண்ணது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. மீட்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே அவர்கள் மகிமையை திரும்பி வர பண்ணும்படியா நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். யார் யார் கண்ணீரோடு பாரத்தோடு எனக்கு இன்றைக்கு ஒரு உதவி கிடைக்காதா, இந்த நாளில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்களா? ஆண்டவரே அவருடைய கட்டளையிடுவீராக. உடைய சமாதானத்தை சத்துரு ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக வராதபடி, ஒருவேளை சத்துடைய கட்டுகளில் இருப்பார்களானால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பும்படியாய், சத்துடைய கைண்டு விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும்படியாய், எல்லா தேவைகளையும் சாந்திக்கும்படியாய் அப்போ அவருடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. நீரே வழி நடத்தும் அப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சி மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் அன்பும் வரவும் மீண்டும் என்று சதா காலங்களிலும் இவரோடு கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள், தைரியமா இருங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.